ஒடுக்குகிறவர்களின் எதிர்காலம் இந்த இடத்தில் சொல்கிறார். பவுலோ ஃப்ரைரே என்பவர் சொல்றாங்க, ஒடுக்குகிறவர்களின் எதிர்காலம் எது வரைக்கும் இருக்கும்? யார் அடிக்கிறாங்களோ அவங்களுடைய எதிர்காலம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அடி வாங்கியவர் திருப்பி அடிக்கின்ற வரை தான், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். இப்போ அடிக்கிறவன் அவருடைய எதிர்காலம் எது வரைக்கும், அவருடைய பலம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், திருப்பி அடித்தால் அவருடைய எதிர்காலம் முடிந்துவிடும் என்று சொல்லி பவுலோ ஃப்ரைரே என்பவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக திருப்பி அடித்தல் என்ற முறையை இயேசு கையாண்டதை நாம் பிற்பாடு பார்க்கலாம். அவர் எப்படி இப்படிப்பட்ட ஒடுக்கும் அமைப்பினரை இயேசு கையாண்டார், எந்த இடத்திலும் இயேசு அவர்களை ஒதுக்கி விடவில்லை என்பது திருமறையின் சான்றாக இருக்கிறது. இயேசு முன் எத்தனையோ பணக்காரர்கள் நின்றார்கள், எத்தனையோ செல்வந்தர்கள் நின்றார்கள், எத்தனையோ கடவுளை புறம் தள்ளினவர்கள் நின்றார்கள். ஆனாலும் ஒரு இடத்தில் கூட அவர்களுக்கு இறையரசு இல்லை